ஓகே சரி ஓகே அந்த ஈக்குவேஷன் சொல்லுங்கம்மா. ஈக்குவேஷன் சொல்லுங்க. x square into b சொல்லுங்க யாராவது plus 2x into br plus qs plus r square s square equal to 0. ஆமா கரெக்ட்டா? ஓகே. ஃபர்ஸ்ட் இதுல என்ன நம்ம ப்ரூஃப் பண்ண சொல்லியிருந்தாங்க? ஃபர்ஸ்ட்ல என்ன கொடுத்திருக்காங்க? சமன்பாட்டிற்கு மெய் மூலம் இல்லை அப்படின்னா என்ன மீனிங்? நோ ரியல் ரூட்ஸ்னா லெஸ் தென் 0வா கிரேட்டர் தென் 0வா ஈக்குவல் டு 0வா? கிரேட்டர் தென் 0. கிரேட்டரா? மெய் மூலம் இல்லைனா மெய் மூலம் இல்லைனா லெஸ் தென் 0வா? லெஸ் தென் 0. வெரி குட். லெஸ் தென் 0 ன்னு ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் பண்ண போறோம். எடுத்துக்கலாமா? ஓகே. அப்ப லெஸ் தென் 0னா ஃபர்ஸ்ட் நம்ம டெல் லெஸ் தென் 0 ன்னு ப்ரூஃப் பண்ண போறோம். ப்ரூஃப் தான் பண்ண போறோம். சரி, அப்ப இப்போதைக்கு நமக்கு ஃபார்முலா என்ன? டெல் ஈக்குவல் டு 0 ன்னு எடுத்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபைனலா வரத வச்சு அது கிரேட்டர் தென்னா லெஸ் தென்னா அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதுல a ஓட வேல்யூ என்னமா? p ஸ்கொயர் பிளஸ் q ஸ்கொயர். வெரி குட். அதாவது x ஸ்கொயரை தவிர்த்து பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே. நெக்ஸ்ட் b ஓட வேல்யூ சொல்லுங்க. x தவிர்த்து 2 into pr plus qs. வெரி குட். c ஓட வேல்யூ 2 வருமா? 2 வரும்பா. x தவிர்த்து பேலன்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் ஃபுல்லுக்கு c ன்னு எடுத்துக்கணும். சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? டெல் ஃபார்முலா சொல்லுங்க. அக்கா b square plus 4ac. சரி, b ஓட வேல்யூ சொல்லுங்க. அக்கா 2x pr plus qr. pr plus qr qs. தெரியாம சொல்லிட்டேங்க. சரி சரி. 4a ஓட வேல்யூ p ஸ்கொயர் q ஸ்கொயர், c ஓட வேல்யூ r ஸ்கொயர் பிளஸ் s ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 இப்போதைக்கு வச்சுப்போம். இப்போ இதுக்கு வந்து இந்த 2 ஸ்கொயர் பண்ணா 4 ஆயிரும். pr plus qr the whole square னா a plus b the whole square ஃபார்முலா மாடல்ல இருக்கு. அப்ப a ஸ்கொயர் வேல்யூ p ஸ்கொயர் r ஸ்கொயர் பிளஸ் 2ab னே இப்ப நான் போடுறேமா. ஓகேவா? 2ab. ஓகேவா சரண்யா? மாத்தி போட்டாலும் தப்பு கிடையாது. அதுக்குதான் ஒரு ரூல் இருக்கு. பரிமாற்று பண்புன்னு சொல்லுவாங்க. பரிமாற்று பண்பு மூணு ரூல்ஸ் இருக்கு. பரிமாற்று பண்பு, பங்கீட்டு பண்பு, சேர்ப்பு பண்புன்னு 3 இருக்கு. அதுல இது மாத்தி போட்டாலும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த ரூல் படிதான் நம்ம எடுத்துக்கிறோம். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் ஓகேமா. q ஸ்கொயர் s ஸ்கொயர். இப்போ இத நம்ம வந்து இதையும் உள்ள கொடுத்து மல்டி பண்ணிடுவோமா? -4 இப்போதைக்கு வெளியிலே இருக்கட்டும். p ஸ்கொயர் r ஸ்கொயர், p ஸ்கொயர் கூட s ஸ்கொயர் மல்டி பண்ணா p ஸ்கொயர் s ஸ்கொயர், q ஸ்கொயர் கூட மல்டி பண்ணோம்னா q ஸ்கொயர் r ஸ்கொயர், q ஸ்கொயர் கூட s ஸ்கொயர் மல்டி பண்ணோம்னா q ஸ்கொயர் s ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த 4 வந்து -4 உள்ள கொடுத்து மல்டி பண்ணணும். இங்கேயும் அதே மாதிரி 4 கொடுத்து மல்டி பண்ணணும். 4ஆல மல்டி பண்ணோம்னா 4 p ஸ்கொயர் r ஸ்கொயர், அதே மாதிரி 4 into 2 னா 8 p r q s. 4 கூட இதை மல்டி பண்ணோம்னா +4 q ஸ்கொயர் s ஸ்கொயர். இப்போ -4 இது எல்லாத்துக்கும் கொடுப்போம். -4 p ஸ்கொயர் r ஸ்கொயர் -4 p ஸ்கொயர் s ஸ்கொயர் -4 q ஸ்கொயர் r ஸ்கொயர் -4 கொடுத்தோம்னா -4 q ஸ்கொயர் s ஸ்கொயர். சொல்லுங்கப்பா. போர்டு ரொம்ப ஸ்லோவா ஹவுஸ் ஆகுது. ஸ்லோவா வருதா? ஸ்கிரீன் தெரியுதா ஃபர்ஸ்ட்? நீங்க எழுதுறது ரொம்ப ஸ்லோவா இருக்கு. ஓகே ஓகே. இப்ப எல்லாம் வந்துருச்சா? எல்லாம் வந்துருச்சு. அதை மட்டும் காணும். எல்லாத்துலயும் 4ஐயும் இந்த -4ஐயும் உள்ள கொடுத்து மல்டி பண்ணிருக்கேன். அவ்வளவுதான்.
இப்ப எதெல்லாம் ஒன்னா இருக்கும் கேன்சல் பண்ணலாம். பிளஸ் 4p²r². இது -4p²r². இந்த q²s² பிளஸும் மைனஸ்ல இருக்கு, கேன்சல் பண்ணிப்போம். பேலன்ஸ் என்ன இருக்கு? இது 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 இந்த டேம் இந்த டேம். நான் என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் -4 நான் வெளில எடுக்கட்டுமா? சரி, -4 வேணாம். சரி, -4 இது மூணுத்துலயுமே வெளியில எடுத்துருவோமா? -4 மட்டும் தான் அங்க இருக்கு, காமனா இருக்கு, அத வெளிய எடுத்துருவோம். இதுல -4 போயிடுச்சுன்னா -4p/qs. இதுல -4 போயிடுச்சுன்னா +p²s². இதுல -4 போயிடுச்சுன்னா +q²r²=0. இது வரைக்கும் புரியுதா பாருங்கம்மா? ஏன்னா நான் அழைச்சிட்டு வேற பேஜ்க்கு போலான்னு பாக்குறேன். அக்கா. இங்கே பக்கத்துல எழுதி காட்டுட்டா. இந்த 8ல இருந்து கழிச்சிருக்கீங்களாக்கா? ஆமாப்பா, கழிக்கல. இப்போ இந்த -8 எப்படி எழுதலாம்? சரி, +8னா -4 × -4ன்னு எழுதலாம். அதுல ஒரு -4 தூக்கி வெளியில போட்டேன், அவ்வளவுதான். ஒரு -4 -4 × -4 கிடையாது, -2 தான் வரும். 4 வெளில எடுத்துட்டா 2 தானே வரும். இது கூட இதை பெருக்கினா தானே நமக்கு 8 வரும். 4 நாள் 16 ஆயிடும். இது வரைக்கும் புரியுதாமா எல்லாருக்கும்? ஓகேமா, தூக்கம் வந்துருச்சா? ஆமாக்கா, நான் கூப்பிடல, அது ஆமா, வந்துருச்சு. நீங்க கூப்பிடாமலே அதே வந்துருச்சு. டீசென்சி தெரியாத ஆளா இருக்குமோ? போக சொல்லி போக மாட்டேங்குதுக்கா. போக மாட்டேங்குதா? பிடிச்சிட்டு உட்காந்துருச்சு. சரி சரி, நீங்க ஒரு வார்த்தை கொஞ்ச நேரத்துல போக சொல்லிடுவோம். இது நம்ம இப்ப எப்படி எழுதலாம்? p²s² -2p/qs plus q²r² = 0னா இது பார்க்க எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கா? சம மாரி இருக்கா? அதேதான், a-b² ஓகேவா? ஏன்னா இங்க மைனஸ் இருக்குல்ல, அப்போ ஏக்கு பதிலா ps, b-க்கு பதிலா qr. ஓகேவா? இங்க -4 வெளியில இருக்கு, whole² = 0. இப்ப நான் என்ன பண்ண போறேன், தனித்தனியா பிரிச்சுக்க போறேன். -4 = 0னும் ps - qr the whole square = 0ன்னு எழுத போறேன். இப்போ இது வந்து =0 தான், அதனால இது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இது இப்ப நம்ம இது ஆப்போசிட் சைடு போச்சுன்னா எப்படி போகும்? 0 ஆயிரும் அதுவும். அப்ப ps இது ஆப்போசிட் சைடு போச்சுன்னா =qrன்னு வந்துடும். நமக்கு புக்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ps = qrன்னு ப்ரூஃப் பண்ண சொன்னாங்க. நமக்கு ப்ரூவ் ஆயிருச்சு, அதுவுமே ப்ரூவ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இதுல பாருங்களேன், மைனஸ் வேல்யூ இருக்கு, அது வந்து =0 ஆயிருச்சு. மைனஸ்ல வேல்யூ இருந்தா =0வா, <0வா, <0வா? <0. அப்போ இந்த டேம் எழுதி இதை வந்து <0 நீங்க போட்டுக்க வேண்டியதான். அதாவது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி இது ஃபர்ஸ்ட் <0ன்னு ப்ரூஃப் பண்ணியாச்சு. இது வரைக்கும் ஓகேயா பாருங்களேன். இத கூட அழைச்சிட்டு சப்ஸ்டியூட் பண்ணி காட்டுறேன். ஓகேயா பாருங்க, இது <0 சப்ஸ்டியூட் பண்ணிருக்கிறது எல்லாருக்கும் ஓகேவா? ஏன் <0 போட்டுக்கொண்டு தெரியுதா? இங்க -4 இருக்கு வெளியில, மைனஸ் டேம் இருக்கிறதுனால இது <0. ஃபர்ஸ்ட் இது நிரூபிக்கப்பட்டது நீங்க எழுதிக்கோங்க. எனவே மெய் மூலம் இல்லை, therefore there is no real root அப்படின்னு எழுதிக்கணும். தூங்காதீங்க, போயிடலாம். யார் தூங்குறது? சரி, ஓகே. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? அதான் தெரியலப்பா, அதான் தேடிட்டு இருக்கேன் யாருன்னு. அதான்ப்பா தேடிட்டு இருக்கேன். நீங்க சொல்றத பார்த்தா சொல்றீங்க.
நான் அப்படி சொல்லவே இல்லையே, ஒருவேளை இருக்குமோ? நீங்க சொல்றது அப்படிதான். சரி சரி சரிப்பா. PS equal to QR இது நமக்கு given. இதை எடுத்துட்டு போய் இதுக்கு பதிலா சப்ஸ்டியூட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப -4 PS மைனஸ் இந்த QRக்கு பதிலா நான் PS சப்ஸ்டியூட் பண்ணா PS மைனஸ் PS இதோட வேல்யூ என்னமா ஆகும்? 0 ஆயிரும். கேன்சல் 0 ஆயிரும். 0 கேன்சல், அதாவது 0. அப்போ 0 டெல் ஈக்குவல் டு 0னா என்ன ரூல்? மெய் மூலங்கள் மற்றும் சமம். வெரி குட், அவ்வளவுதான். மூலங்கள் மெய் மற்றும் சமம், ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட். அப்போ ஃபர்ஸ்ட் சம் சால்வ் பண்ணப்போ நமக்கு மைனஸ் ஆன்சர் வந்துச்சு. இப்ப லெஸ் தென் 0ன்னு ப்ரூஃப் பண்ணியாச்சு. இப்போ இது ரெண்டும் ஈக்குவல்னு எடுத்துக்கும் போது நமக்கு 0 வந்ததுனால ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். அதாவது மூலங்கள் மெய் மற்றும் சமம் என நிரூபிக்கப்பட்டதுன்னு எடுத்துக்க வேண்டியதான். அவ்வளவுதாம்மா. ஈஸியான சம் தான், ஆனா கான்செப்ட் புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். பாருங்க இந்த சம் புரியுதா பாருங்க. புரியுதா? ஓகே, யாருக்கும் இது டவுட் இருக்காமா? எனி டவுட்? சரி, பயிற்சியில உள்ள சம்ஸ் எப்படி போடணும்னு சொல்லி தரேன், போடுறீங்களா? இப்பே வரலாம். ஏதாவது ரிலாக்ஸேஷன் வேணுமா? தூக்கம் வருதா ஓவரா? ஆமாக்கா, ஸ்னோ சீசன்ல அப்படிதான். ஸ்னோ சீசன் இல்ல, ரைனிங். சரி, நான் ஒரு வீடியோ போட்டு காட்டுட்டா? போடுங்க போடுங்க. வீடியோ தானே. சரிக்கா, கண்ணாடி கட்டுங்க. ஆனா வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் ஏதாவது இருக்கும். ஓகேவா? நான் அந்த பேசிக் மேத்ஸ் சொன்னேன்ல, அதுல இருந்து ஏதாவது போட்டு காட்டா? ஐயோ அக்கா, நீங்க எதுக்கு போடாமலே இருக்கலாம். பாட்டு போடான்னு பார்த்தா பாட்டு வேணா நீங்க பாருங்க, பாடுறதுன்னா பாடலாம். அங்க ஒருத்தவங்க குளிர ஆரம்பிச்சிட்டு போல சொல்லல. ஸ்னோ சீசன் ஸ்னோ இல்ல, அது ரைனிங். நம்ம என்ன அமெரிக்காலயா இருக்கோம்? நம்ம தான் குட்டி ஜப்பான். நம்ம தான் குட்டி ஜப்பானா? நீங்க சிவகாசிக்கு பக்கத்துலயா இருக்கீங்க? மேத்ஸ் டீச்சர் 10 சோசியல் எடுக்கிறீங்க. நான் சோசியல் எடுக்கலப்பா. சரி, அழாதீங்க அழாதீங்க. உங்களுக்கு வீடியோ போட்டு காட்டுறேன். இந்த வீடியோ காட்டுறதுக்கு நீங்க காட்டாமலே இருக்கலாம்க்கா. கிராஃப் ஒண்ணு சொல்லி கொடுத்துருக்கேன், சொல் காமிக்கவா? சத்தியவதி கீரேகா? சத்தியவதி இங்க பாருங்க யாருன்னு. அது உங்களை பத்தி இல்ல, நீங்கதான். நேத்து உள்ளது அது. விழுந்தீங்க. எங்க விழுந்தேன்? விழல விழல, உட்கார்ந்து இருக்கீங்க. இன்னைக்கு கிராஃபோட வீடியோ ஒண்ணு காட்டுட்டா? சரி சரி, வேணாம் விடுங்க. நீங்களும் அழுவுறீங்க. அப்புறம் நான் உங்களுக்கு என்ன வீடியோ காட்டுறது? சோட்டா பீமா, சின்சான் போடுவோமா? எதுனாலும் ஓகே தானே? கேட்க கூடாது. எதுனாலும் ஓகே சொல்லிருக்கீங்களா? உங்க வாய்ஸ் வீடியோ மட்டும் போடுற பாருங்க. வீடியோ மட்டும் போடுற பாருங்க. எனக்கா நானும்
பேப்பருக்கு கொடுத்தா பேசிக்கா நமக்கு சில விஷயம் நீங்க ஏதோ அங்க ட்ரை பண்றீங்க வேணாம், நான் எதுவுமே போட்டு காட்டலப்பா. டபுளா கேக்குது, வேணாம். சரி, ஓகே, நம்ம கிளாஸ்க்கே போமா? போனாக்கா யாரோ அங்க நோ சொல்றாங்க. வேணா நீங்க பாட்டு பாடுறதுன்னா பாடுங்க. சரி, எப்படி போடணும் கான்செப்ட் சொல்லித்தரேன், போட முடியுமா பாருங்க. இங்க பாருங்க, தேர்ட் சம் பாருங்களேன். ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. அந்த ஈக்குவேஷனுக்கு என்ன ரூல் கொடுத்திருக்காங்க? மூலங்கள் மெய் மற்றும் சமம் அப்படின்னா இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை அமைக்குமா என நிறுவுக அப்படின்னு கேக்குறாங்க. கூட்டுத்தொடர் வரிசை அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனுக்கு நம்ம நிறைய ரூல்ஸ் பார்த்திருக்கோம், ஞாபகம் இருக்கா? எங்க ஸ்பேஸ்க்கே போயிட்டீங்களா? எங்க தான்ல எல்லாம் ஸ்பேஸ்ல பறந்துட்டு இருக்காங்க. அங்க பாருங்க பைலட். ஐயோ, அவங்க பைலட்னு சொல்லுவாங்கன்னு தெரியலையே. ஆஸ்ட்ரோநாட் கரெக்டா? கனவு நீங்க போட்ட சாங். ஓ, நான் எதுவுமே சாங்கே போல. கனவுக்கு போயிட்டீங்களா? அதுக்குதான் நான் சாங் போடல, நீங்களா கனவுக்கு போயிடுவீங்கன்னு. அங்க ஒருத்தவங்க ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. அங்க பாருங்க பின்னாடி ரியாக்ஷன். சரிம்மா, கூட்டுத்தொடர் வரிசை அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனுக்கு ரூல் யாருக்காவது ஞாபகம் இருக்கா? ஏபிசி அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது கூட்டுத்தொடர் வரிசையா நம்ம எப்படி செக் பண்ணுவோம்? செகண்ட் சாப்டர். ஏன்னா மத்தாப்பு கொளுத்துறாங்க. தீபாவளியா? தீபாவளி முடிஞ்சு ரொம்ப நாள் ஆகுது, பொங்கல் தான் வரப்போகுது அடுத்து. கம்பி மத்தாப்புலாம் கையில வச்சிருக்காதீங்க. சரி, சொல்லுங்கம்மா. வெரி குட். T2/T1 ஈக்குவல் டு என்னன்னு வரணும்? இருக்குது ஃபார்முலாவை. ஆமா, அதெல்லாம் செகண்ட் சாப்டர் மறந்துருப்பீங்க. T2/T1 ஈக்குவல் டு T3/T2 அப்படி வந்ததுன்னா அது வந்து கூட்டுத்தொடர் வரிசைன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ இதே மாதிரி டைரக்ட். சரி, இப்ப T1னா ஃபர்ஸ்ட் டேர்ம், T2னா செகண்ட் டேர்ம், T3னா தேர்ட் டேர்ம். உங்களுக்கு இதுல எழுதி காமிச்சா தெரியுமான்னு தெரியல, இதுல எழுதி காட்டுறேன் பாருங்க. இப்ப ABCன்னு 3 நம்பர் இருக்கு. T2/T1 ஈக்குவல் டு T3/T2. இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்களேன். T2னா B, T1னா A. இது வந்து T1, இது T2, இது T3. T3னா C, T2னா B. இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணோம்னா B² ஈக்குவல் டு ACன்னு வரும். இது ஒரு ரூல். அதே மாதிரி 3 நம்பர்ஸ் இருக்கும் போது இது வந்து கூட்டுத்தொடர் வரிசையில இருக்கு அப்படின்னு எப்படி ப்ரூஃப் பண்ணலாம்னா 2B ஈக்குவல் டு A plus C. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாலும் இது வந்து கூட்டுத்தொடர் வரிசைன்னு சொல்லுவோம். இப்படி ஒரு ஃபார்முலா பார்த்திருக்கோம், ஞாபகம் இருக்கா? அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் 3 டேர்ம்ஸ் கொடுக்கும்போது சென்டர்ல உள்ள டேர்மோட 2 டைம்ஸ் அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா ஃபர்ஸ்ட் டேர்மையும் தேர்ட் டேர்மையும் ஆட் பண்றதுக்கு ஈக்குவலா இருக்கும். ஞாபகம் இல்லைன்னா ஞாபகப்படுத்தி பாருங்க, சரியா? அந்த ரூல் தான் நம்ம இங்க வந்து கரெக்டான்னு செக் பண்ண போறோம். இது மூணுத்துக்கும் எப்பவும் போல நீங்க டெல் ஈக்குவல் டு 0 கண்டுபிடிக்க வேண்டியதாமா. கண்டுபிடிச்சிட்டு வர ஆன்சர் உங்களுக்கு 2B ஈக்குவல் டு A plus C தான் வரும். வந்ததுன்னா இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னு நீங்க எழுத வேண்டியதான். செக் பண்ணி பாப்போமா, இல்லனா நீங்க போட்டுப்பீங்களா? மத்தவங்களுக்கு எல்லாம் ஓகேவா? ஓகே, டன். அப்பனா இந்த சம ஹோம்வொர்க் வச்சுக்கோங்க, இது எனக்கு போட்டு காட்டுங்க. ஓகே, இந்த தேர்ட் வந்து நீங்க ஈஸி தான். சாரி, ஃபோர்த் ஈஸி தான். AB 2 டேர்ம்ஸ் இருக்கு. இத வந்து என்ன சொல்றாங்க? மூலங்கள் மெய் மற்றும் சமம் இல்லைன்னு ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க. அப்படின்னா என்னமா அர்த்தம்? ரியல் அண்ட் there is no real and unequal roots சொல்றாங்க. அப்படின்னா என்ன?
மூலங்கள் மெய் மற்றும் சமம். ரியல் அண்ட் ஈக்குவல் அன்ஈக்குவல் ரூட்ஸ் அப்படின்னா டெல்லோட வேல்யூ என்னவா இருக்கும்? கிரேட்டர் தென் 0. வெரி குட். அப்போ வரப்போற ஆன்சர் பாசிட்டிவ்ல இருக்க போகுது, பிளஸ்ல இருக்க போகுது. அவ்வளவுதான். செக் பண்ணி பாக்குறீங்களா? இல்ல போட்டு காட்டிடவா? எதுவுமே வேணாம்க்கா, நாங்களே பாத்துக்கிறோம்க்கா. உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னு கூட நான் சொல்லிடுறேன். 36 காமனா வெளியில எடுக்கிற மாதிரி இருக்கும். இதுக்குள்ள சில டேர்ம்ஸ் வரும். கிரேட்டர் தென் 0ன்னு வரும். இங்க மல்டிபிள் 36 பிளஸ்ல வந்ததுனால இது வந்து கண்டிப்பா கிரேட்டர் தென் 0 தான் அப்படின்னு நீங்க எழுத வேண்டியதான். அதனால நிரூபிக்கப்பட்டது, ஹென்ஸ் ப்ரூவ்டு நீங்க எழுதிட வேண்டியதான். அவ்வளவுதான். இந்த சம் போட்டு பாத்தீங்களா? 4th. ஓகே. என்னது அழுவ போறாங்களா? எதுக்கு மாலை போட்டிருக்கீங்க? முருகனுக்கு. சபரிமலைக்கா முருகனுக்கா? முருகனுக்கு. எல்லாரும் அண்ணன் தம்பி தானா? அவருடைய முருகனுக்கு. உண்மையாவே முருகனுக்கு தான் மாலை போட்டிருக்கீங்களா? ஓகே ஓகே. முருகனுக்கு தான் மாலை போட்டிருக்கீங்களான்னு கேட்டேன். ஆமாக்கா. இல்ல எல்லாருமே இப்போ சபரிமலைக்கு தானே போடுவாங்க. என்னப்பா? ரொம்ப டிஸ்டன்ஸா இருக்கா. ஓ சரி சரி. இதுனா எந்த கோயிலுக்கு போவீங்க? பழனிக்கு. சரிம்மா, 5th சம் பாருங்களேன். இதுல இத நீங்க வந்து மூலங்கள் மெய் மற்றும் சமம்னு கொடுத்திருக்காங்க. ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ்னு கொடுத்திருக்காங்க. அப்படின்னா டெல்லோட வேல்யூ என்னவா இருக்கும்? இப்ப ஸ்கிரீன் தெரியுதா? சொல்லுங்க. ஈக்குவல் டு 0. வெரி குட். ஈக்குவல் டு 0. அப்போ இந்த சம்ம நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த வரும். ஆனா அதுக்கு ஒரு ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ற மாதிரி இருக்கும். இதை நான் போட்டு காமிச்சிடவா? 5th சம் மட்டும் அழாம கேக்குறீங்களா? நோ சான்ஸா? ஒரே ஒரு சம் மட்டும் போடுறேன். இந்த பயிற்சி முடிஞ்சிடும், அதுக்காக தான். இல்லக்கா, நான் எடுத்துக்குவேன், நான் பொறுத்துக்குவேன். மத்தவங்க நான் பொறுத்துக்க மாட்டேன். பொறுத்துப்பாங்க. நீங்க ஓகே சொன்னீங்கன்னா எல்லாரும் ஓகே சொல்லுவாங்க. ஏன்னா நீங்க தான் அழுதுட்டு இருக்கீங்க, சம் வேணாம் போதும். சரி, இப்ப இது என்ன கலர் வச்சிருக்கீங்களா? இல்ல பிளாக் ஆயிருக்கா? ஓ நைட் எப்பயோ ஆயிருச்சு. இரவு வந்துருச்சா? சரி, அந்த கொஸ்டின் மட்டும் சொல்லுங்கம்மா. C மைனஸ். சரி, சூரியன் வரதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் கிளம்பிடுவோம். கொஸ்டின் மட்டும் சொல்லுங்க. C ஸ்கொயர் AB 5th சம் சொல்லுங்க. ஸ்கிரீன் வரல. ஸ்கிரீன் தெரியுதா? அக்கா ஸ்கிரீன் வரலக்கா. ஸ்கிரீன் தெரியுதேம்மா. தெரியுதா? ஏபிசி டைரக்டா சொல்லிடுறீங்களா? இத பார்த்து ஏபிசி மட்டும் சொல்லுங்க பாப்போம். ஏபிசி சொல்லுங்க. ஏயோட வேல்யூ என்ன? C ஸ்கொயர் மைனஸ் AB. AB. ஓகே, பி மைனஸ் 2 A ஸ்கொயர் மைனஸ் BC. A ஸ்கொயர் மைனஸ் BC. A ஸ்கொயர் மைனஸ் பிசியா? ஓகே ஓகே. B ஸ்கொயர் மைனஸ் AC. B ஸ்கொயர் மைனஸ் AC. டெல் வந்து ஈக்குவல் டு 0வா, கிரேட்டர் தென் 0வா, லெஸ் தென் 0வா? ஈக்குவல் டு 0. ஓகே, சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? ஃபார்முலா சொல்லுங்க.
b ஸ்கொயர் மைனஸ் 4ac கரெக்டா. b க்கு பதிலா மைனஸ் 2a ஸ்கொயர் மைனஸ் bc த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4a க்கு பதிலா c ஸ்கொயர் மைனஸ் ab, c க்கு பதிலா b ஸ்கொயர் மைனஸ் ac. அவ்வளவுதான். இப்போ இதை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா மைனஸ் 2 ஸ்கொயர் பண்ணா பிளஸ் 4. இது a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலால போட்டீங்கன்னா a பவர் 4 பிளஸ் b ஸ்கொயர் c ஸ்கொயர் மைனஸ் 2a ஸ்கொயர் bc. இப்போ இதை நான் உள்ள கொடுத்து மல்டி பண்ண போறேன். ஸ்கொயர் b ஸ்கொயர் மைனஸ் c ஸ்கொயர் சாரி c கியூப் ஆயிரும், ஏன்னா 3 டைம் இருக்கு. c ஸ்கொயர் a நெக்ஸ்ட் மைனஸ் a b கியூப் பிளஸ் a ஸ்கொயர் bc. இப்போ ஈக்குவல் டு 0 வச்சுக்கலாம். இப்போ இந்த மைனஸ் 4 நான் உள்ள கொடுத்து மல்டி பண்ண போறேன். இங்க வந்து பிளஸ் 4 உள்ள கொடுத்து மல்டி பண்ண போறேன். அப்ப 4a பவர் 4 பிளஸ் 4b ஸ்கொயர் c ஸ்கொயர். இப்போ வந்து மைனஸ் 8a ஸ்கொயர் bc மைனஸ் 4 உள்ள கொடுக்க போறேன். மைனஸ் 4c ஸ்கொயர் b ஸ்கொயர் மைனஸ் மைனஸ் பிளஸ் 4c கியூப் பிளஸ் ஆயிரும் 4ab கியூப் மைனஸ் 4a எப்படி போட்டு தெரியுது எல்லாருக்கும்? உள்ள கொடுத்து மல்டி பண்ணிருக்கேன், அவ்வளவுதான். ஸ்கிரீன் தெரியுதுலமா? தெரியுதுக்கா. ஓகே 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 சரி. இப்ப என்ன பண்ணலாம்? ஏதாவது சேமா இருந்தா கேன்சல் பண்ணலாம். ஏதாவது சேமா இருக்கா பாருங்க. இது ஒண்ணுதான் இருக்கு. பி டேம் எத்தனை இருக்கு? பி டேம் எங்கேயாவது இருக்கா? பி டேம் இல்ல தனியா. 4ab கியூப் பிளஸ் 4c கியூப் a இதெல்லாம் பக்கத்துல எழுதிக்கிட்டேன் நானு. இப்போ இந்த டேர்ம்ஸ் மற்ற டேர்ம்ஸ் பார்ப்போம். b ஸ்கொயர் c ஸ்கொயர் எத்தனை டைம் இருக்கு? 2 டைம் இருக்கு. b ஸ்கொயர் c ஸ்கொயர் பிளஸ் மைனஸ்ல இருக்கு. ஆமா ஆயிடும் கரெக்டா. மத்தது எழுதுவோம். மத்தது எல்லாமே ஒரு டைம் தான் இருக்கு. இப்ப எல்லாத்துல இருந்தும் காமனா நான் 4a வெளில எடுக்க போறேமா. 4a வெளில போயிடுச்சுன்னா a கியூப். இதுல வந்து 4a b கியூப். இதுல 4a வெளில போயிடுச்சுன்னா c கியூப். இதுல 4a மட்டும் போயிடுச்சுன்னா மைனஸ் 2a போயிடுச்சுன்னா abc. இதுல வந்து இது ஒண்ணுதாம்மா. இதுல இதையும் கழிச்சு இதையும் கூட்டலாம்ல. சரி எல்லாத்தையும் வெளியில எடுத்துருவோம். இதுல வெளியில போயிடுச்சுன்னா இதுவும் ஒரே மட்டும் இருக்கு. ஏதாவது கேன்சல் ஆகுமா பாருங்க. இது ஆல்ரெடி எழுதிட்டோம், இது எழுத தேவையில்ல. ஓகே இது சேம் தாமா. இது ரெண்டுத்துலயும் கூட்டிக்கிட்டீங்கன்னா என்ன வரும்? 12 வரும் மொத்தமா. இது 12 ஆயிரும். 12ல 4a வெளியில எடுத்துட்டா பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? 3 இருக்கும். 3 into 4 தானே 12 ஈக்குவல் டு 0. இப்போ இது தனி ஈக்குவல் டு 0 வச்சுக்கலாம். சரி இது பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? a கியூப் பிளஸ் b கியூப் பிளஸ் c கியூப் மைனஸ் 3abc. அது ஆக்சுவலா ஃபார்முலா கிடையாது. நான் இப்ப எப்படி பண்ண போறேன் பாருங்களேன். இதை ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்க போறேன் தனியா. இந்த டேர்ம் ஈக்குவல் டு 0ன்னு தனியா வச்சுக்க போறேன். ஈக்குவல் டு 0னா இப்ப a ஓட வேல்யூ இதுல 0 ஆயிருச்சு. இத வந்து ஆப்போசிட் சைடு எழுத போறேன். இப்ப a கியூப் பிளஸ் b கியூப் பிளஸ் c கியூப் ஈக்குவல் டு 3abc. அவ்வளவுதான். புக்ல பாருங்க நம்மள என்னன்னு ப்ரூஃப் பண்ண சொல்லிருக்காங்க. a ஈக்குவல் டு 0 அப்படி இல்லைன்னா இதை நம்ம ப்ரூஃப் பண்ண சொல்லிருக்காங்க. ப்ரூவ் ஆயிடுச்சா? ப்ரூவ் ஆயிடுச்சா?
ஓகே, எல்லாரும் தூங்க. நல்லா தூக்கம் வந்துச்சு மழை டயத்துல. ஆமாக்கா இப்ப சரி, சொல்லுங்க. எல்லாம் ரெஸ்ட் எடுங்க, கவலைப்படாதீங்க. இதோ காமிக்கிறேம்மா. கொஞ்சமா தண்ணி ஊத்தி யாரு பாருங்க. சின்ன சின்ன ஓகேம்மா, பாட்டு நல்லா இருக்கு. பாட்டா? ஆமா, என்ன பாட்டு? சின்ன சின்ன முருகையா. என்னக்கா நீங்கள அப்படி மட்டும் பாருங்க. சரி, ஓகேம்மா. ஓகே, கேட்டுச்சுப்பா. இதோட இந்த பயிற்சி முடியுது. நாளைக்கு வந்து 3.14 பார்க்கலாம். அது ஈஸி தான், ஆனா அந்த கான்செப்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான். ஆல்பா பீட்டா கொடுத்தா எப்படி போடுறது. எனக்கு தெரிஞ்சு யாழினி ஏற்கனவே இந்த இது நடத்த சொல்லி கேட்டீங்க, அப்படிதானேம்மா? நீங்க தானே கேட்டீங்க முன்னாடி. ஓகே ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். சரிம்மா, ஓகே, தேங்க்யூ, பாய், குட் நைட். வெல்கம். தேங்க்யூப்பா. போயிட்டாங்க, வீட்டுக்கு போங்க, தூங்க எல்லாரும் போங்க. ஓகே, எல்லாருமே வீட்டுல தான் இருக்கீங்க, அப்புறம் அப்படியே போயிட்டு தூங்குங்க. ஓகே தானே? யாரும் தூக்க மாட்டாங்களாக்கா? என்னப்பா? யாருமே சரி, தூங்க பாய்மா. எல்லாரும் தூங்குவாங்க. அதான் வீட்டுல போய் எல்லாரும் தூங்க சொன்னேன். சரி. எல்லாரும் வீட்டுக்கு போங்க, வீட்டுக்கு போங்க. இல்ல, எல்லாரும் வீட்டுலதான் இருக்காங்க, அங்க இருந்தே தூங்கிடுவாங்கன்னு நான் சொன்னேன். நான் என் வீட்டுக்கு போறேன். சரி, ஓகே, எல்லாரும் போயிட்டு பத்திரமா தூங்க போங்க. பாய் பாய். ஹலோ, கீழே போட்டு போட்டு நான்